நமது ஜெபம் டிவியில் புதிய தரிசனம். இன்னைக்கு வெளியே போய் திரும்ப வீட்டுக்கு வரோம்னா அது பெரிய கிருபை. எத்தனை விபத்து நடக்குது, எத்தனை ஆபத்து நடக்குது. கர்த்தர் எவ்வளவெல்லாம் கிருபையாய் பாதுகாக்கிறார். எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் என்ன செய்யுது? அதிகமாய் கேட்கப்படுகிறது. கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறாரு. என்ன பதில் சொல்ல போற? Every Saturday, New Vision program at 9:30 p.m. only on ஜெபம் டிவி. வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். எடுத்துக்கொள்வோம் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். சகரியா 2:10. சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். I will come and dwell among you. நான் வந்து உன் நடுவிலே வாசம் செய்வேன். கர்த்தர் நம் நடுவிலே வந்து வாசம் செய்தா things are so different. எல்லா சூழலும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் வந்து வாசம் செய்யும் போது ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. திங்ஸ் சேஞ்ச், எல்லாமே மாறுதலாக இருக்கும். கர்த்தர் இருப்பதற்கும் ஆண்டவர் இல்லாமல் இருப்பதற்கும் வித்தியாசம், எண்ணற்ற வித்தியாசங்கள் உண்டு. அல்லேலூயா. இதோ நான் வந்து உன் நடுவிலே வாசம் செய்வேன். கர்த்தர் நம் நடுவில் வந்து வாசம் செய்ய வேண்டும் என்றால் முதலாவது நெவர் கிவ் அப் லைக் பர்த்திமையை போல உங்களுடைய முயற்சியை வந்து விடாதீங்க. ரெண்டாவது, கர்த்தர் நம் நடுவில் வந்து வாசம் செய்ய வேண்டும் என்றால் சரண்டர் ஃபுல்லி, முழுமையுமாக உங்களை ஒப்பு கொடுங்க. கானானிய ஸ்திரியை போல கர்த்தர் நம் நடுவில் வந்து வாசம் செய்ய வேண்டும் என்றால் மூன்றாவது ஹாவ் ரைட் பீப்புள், சரியான ஆட்களை உங்களோடு வைத்து கொள்ளுங்கள். அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலையாளை போல. அல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்வோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் முடிய வேகமாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். ஆண்டவராக இயேசு தம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடிந்த பின்பு கப்பர்நகூமுக்கு போனார். அங்கே நூற்றுக்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையாயிருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்துல வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரவானாய் இருக்கிறான், அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜெப ஆலயத்தை கட்டினான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுடனே கூட போனார். வீட்டுக்கு சமீபமான போது நூற்றுக்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே, நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக நான் எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அவர் சொல்றாரு, அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்றாரு, ஆண்டவரே, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஜஸ்ட் ஒன் வேர்ட், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் வேலைக்காரன் என்ன செய்வான்? அவன் சொஸ்தமாவான், அவன் விடுதலை பெறுவான். அந்த வியாதியிலிருந்து, அந்த வேதனையிலிருந்து, அந்த மரண பிடியிலிருந்து அவன் விடுதலை ஆவான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாயிருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்று நான் சொன்னதாக சொல்லுங்கள் என்று அவர்களை அந்த நூற்றுக்கு அதிபதி அவன் அனுப்பினான். இயேசு இவைகளை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தமக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அனுப்பப்பட்டவர்கள் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது வியாதியாய் கிடந்த வேலைக்காரன் சுகம் அடைந்திருக்கிறதை கண்டார்கள். அல்லேலூயா. இங்க ஒரு அழகான ஒரு விஷயத்தை வந்து பார்க்கிறோம். ஒரு நூற்றுக்கு அதிபதி, நம்ம கடந்த வாரத்திலே பார்த்தோம், 100 பேருக்கு அதிகாரி, 100 பேருக்கு ஒரு தலைவன், எண்ணற்ற வேலையாட்கள் அவனுக்கு உண்டு. பலர் வந்து அவன் என்ன வார்த்தை சொல்லுகிறானோ அந்த வார்த்தையை கேட்டு செயல்படுத்துகிறதற்கு பலர் இருந்தாங்க. அதுல ஒருவன், அவன் மரணத்திற்கு ஏதுவான வியாதியாக அவன் இருந்தான், அவன் சாகக்கூடிய ஒரு நிலை. அவனுக்காக பரிதபித்து இந்த நூற்றுக்கு அதிபதி, இந்த அதிகாரி, அவன் ஆண்டவர் இடத்துல அவன் ஓடுகிறான், அவன் ஆண்டவரை தேடி அவன் போகிறான், ஆண்டவருடைய அற்புதங்கள் கடந்து வரும்படியாக. அல்லேலூயா.
யோசிச்சு பாருங்க, ஒரு 100க்கு அதிபதி, பெரிய அதிகாரி, பெரிய பதவி, பெரிய பேரு, பெரிய புகழ், பெரிய பணம், பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவன் தான் வீட்டில் வேலை செய்கிற ஒரு நபருக்காக அவன் போய் ஆண்டவரை தானே போய் தேடி ஆண்டவர் இடத்துல இப்படிப்பட்ட ஒரு விண்ணப்பத்தை, ஒரு உதவியை கேட்கும்படியாக போகிறான். அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு சுவாபம் அந்த 100க்கு அதிபதிக்கு இருக்கணும், எப்பேற்பட்ட தன்மை அந்த 100க்கு அதிபதிக்கு இருக்கணும், எப்பேற்பட்ட எண்ணம் உடையவனாக அவனுக்கு இருந்திருக்கணும். அல்லேலூயா. அதான் சொன்னேன், when you have right people, these right people will always bring the blessings to you. சரியான ஆட்கள் உங்களோடு இருந்தா சரியான ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. தவறான ஆட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தா இருக்கிற ஆசீர்வாதத்தையும் அவங்க எடுத்துருவாங்க, இருக்கிற சந்தோஷத்தையும் எடுத்துருவாங்க, இருக்கிற சமாதானத்தையும் எடுத்துருவாங்க. Who is with you? உன்னோடு இருக்கிறவர்கள் யார்? பிலிப்பியர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் முடிய வேகமாக இந்த வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை என்ன செய்யுங்க? நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. சரியான ஆட்கள் இப்படிப்பட்ட சரியான தன்மை உடையவர்களாக இருப்பாங்க. எப்படி? ஏக சிந்தை உள்ளவர்களாக இருப்பாங்க, ஏக அன்புள்ளவர்களாய் இருப்பாங்க, இசைந்த ஆத்துமாவாய் ஒன்றையே சிந்தித்து என் ஆண்டவருடைய சந்தோஷத்தை அவர்கள் நிறைவாக்கும்படியாக. கர்த்தருடைய சந்தோஷம் என்ன என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். எனக்கு தெரியல அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஒரு வருஷம், இன்னும் சொல்ல போனால் ஒரு வருஷம் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒரு வருஷத்திலே ஆண்டவருடைய சந்தோஷம் என்ன என்று எல்லாருக்கும் தெரியும். ஆமென். இப்போ இந்த பரிசுத்த வேதத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி பட்டணத்துல உள்ள ஆதி கிறிஸ்தவர்களுக்கு அவர் சொல்றாரு, இந்தந்த காரியத்தை நீங்கள் செய்யுங்கள், இப்படிப்பட்ட காரியமுடைய நபர்களாக நீங்க இருங்க, இப்படிப்பட்ட தன்மை உள்ள மனிதனாய் நீ இருந்தா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரு, உன் வாழ்க்கை சிறந்திருக்கும், உன் வாழ்க்கையில நன்மைகளை நீ சுதந்திரிக்க முடியும், உன் வாழ்க்கையில எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் உனக்கு துணையாக நிற்பார் என்று ஒரு சில அறிவுரைகளை இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கடந்து அவர் இந்த ஜனங்களுக்கு, பிலிப்பி பட்டணத்துல உள்ள ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார். என்னென்ன சொல்றாரு? நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய், அப்படின்னா லைக் மைண்டட். ஏக சிந்தைனா லைக் மைண்டட், ஒரே எண்ணம், ஒரே யோசனை, ஒரே புத்தியோடு நீ இரு. வெவ்வேறு புத்தியோடு நீ இருக்காத, வெவ்வேறு சிந்தையோடு நீ இருக்காத, ஏக அன்புள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை என்ன செய்யுங்க? நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது, அப்படின்னா செல்ஃபிஷ் மோட்டிவ், தன்னலம் அற்று நீங்க இருங்க, செல்ஃபிஷா இருக்காத, சுயநலமா இருக்காத. வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. இதெல்லாம் என்னது? உன்னை சரியான மனிதனாய் மாற்றும். அல்லேலூயா. இதெல்லாம் என்ன செய்யும்? சரியான மனிதனாய் மாற்றும். ஒரு 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 பஸ்ஸில் நீங்கள் போகிறீங்க, ஒரு ட்ரெயினில் போகிறீங்க, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் டாக்டரை பார்க்க வெயிட்டிங் ரூமில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, அங்கே ஒரு வயசான அம்மா நின்றுட்டு இருக்கிறாங்க, இல்லை ஒரு கர்ப்பிணி அம்மா நின்றுட்டு இருக்கிறாங்க, இல்லை ஒரு குழந்தையோடு ஒரு அம்மா நின்றுட்டு இருக்கிறாங்க, இல்லை ஒருத்தர் தாங்கி நடக்கிறார், அவருக்கு நடக்க முடியல. நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, அவங்க இடம் இல்லை, அவங்க உட்காந்துருக்கிறதுக்கு உட்கார. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் எழுந்து அவர்களுக்கு கொடுக்கணும். எத்தனை பேர் அப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்வோம் என்று யோசித்து பாருங்க. அல்லேலூயா. ஆமென். இதுதான் அழகான இந்த பரிசுத்த வேதத்தில் பார்க்கிறோம். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. அல்லேலூயா. இதுதான் சுவாபங்கள். இதுதான் சரியான நபருக்குரிய சுவாபம், சரியான தன்மைக்குரிய சுவாபம். இப்படிப்பட்ட தன்மைகள், இப்படிப்பட்ட சுவாபங்கள், இப்படிப்பட்ட எண்ணங்கள், இப்படிப்பட்ட இருதயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் பட்சத்தில் அவன் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை, பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். பல முறை நான் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு முறையும் நான் சொல்லுகிறேன். தாவீது சவுலினுடைய வாழ்க்கையில
பெரிய பெரிய காரியங்களை வந்து தாவீதினுடைய வாழ்க்கையில சுதந்திரித்தான், பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இன்னும் சொல்ல போனா உலகத்திலே பயங்கரமான ஒரு பாவத்தை வந்து தாவீது செய்தான். அப்படி இருந்தும் கர்த்தர் அவனை மன்னித்தார். ஏன்? அவனுடைய இருதயம் அப்படிப்பட்ட இருதயமா இருந்தது. அல்லேலூயா. ரைட் பீப்புள் will always bring right blessings to themselves and to others. அவர்களுக்கும் சரியான ஆட்கள் அவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவாங்க, அவர்களை சார்ந்து இருக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார்கள். அல்லேலூயா. நீங்க அதே பிலிப்பியர்ல 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனத்தை நீங்க பாருங்களேன். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிக்கிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் போது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற போதும் இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற போதும் பிரயாசப்படுங்க. நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடு நடுக்கத்தோடு உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் போது மாத்திரம் அல்ல, நான் தூரமாய் இருக்கும் போதும் இப்படி செய்யுங்க. டீச்சர் ஒரு கிளாஸ்ல இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அமைதியா இருப்பாங்க. அந்த டீச்சர் அந்த இடத்தை விட்டு கடந்து போன மாத்திரத்தில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன செய்வாங்க? சேட்டை பயங்கரமாக இருக்கும். அல்லேலூயா. அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, அப்பா நான் இருக்கும்போது நீ பயங்கரமாக நீ பக்தி உள்ளவனாக நீ காண்பிக்கிறாய், நான் இருக்கும்போது நீ வந்து நல்லவனை போல நீ காண்பிக்கிறாய், நான் பக்கத்தில் இருந்தாலும் நான் இல்லட்டினாலும் உன்னுடைய ரட்சிப்பு நிறைவேற நீ பிரயாசப்படு, உனக்கு விடுதலை வர நீ பிரயாசப்படு, உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் வர நீ பிரயாசப்படு. அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தை நீ எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதற்கு முயற்சி செய். அதற்கு என்ன செய்ய? முயற்சி செய். மனிதனை வந்து நீ திருப்திப்படுத்தாத. மனிதனை திருப்திப்படுத்துகிறதுனால உனக்கு எந்த விதத்திலும் பயன் பெற முடியாது, எந்த விதத்திலையும் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. நீ ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை வாழும் போதுதான் அதுதான் உன்னை ஆசீர்வதிக்கும், அதுதான் உன்னுடைய நிலையை மாற்றும். அப்படிப்பட்ட சுவாபத்தை, அப்படிப்பட்ட ஒரு தன்மையை உனக்குள்ளாக கொண்டு வா என்று அழகாக அவர் ஒரு அறிவுரையை அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவர் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை தன்னுடைய ஜனங்களுக்கு, அந்த பிலிப்பி பட்டணத்தில் உள்ள ஜனங்களுக்கு இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கடந்து சொல்லுகிறார். அல்லேலூயா. சரியான ஆள் சரியான காரியங்களை போதிப்பார்கள், சரியான ஆட்கள் சரியான ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார்கள், சரியான ஆட்கள் சரியான பாதையை உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வருவாங்க. என் பிரியமான தேவஜனமே, எப்படிப்பட்ட வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம், எப்படிப்பட்ட மனிதனாக நாம் செயல்படுகிறோம், என்னென்ன நன்மைகளை ஆண்டவரிடத்திலிருந்து சுதந்திரித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. அதனுடைய அடுத்த பகுதியை வாசிங்களேன். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமல் தர்க்கப்பில்லாமலும் செய்யுங்கள். மேலும் போதும் 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 நம்ம அந்த வசனத்தை பார்த்தோம். 14வது வசனம், நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை. எத்தனை காரியங்கள் நம்ம வீணாக பிரயாசப்படுறோம், தேவையில்லாத காரியத்தை செய்கிறோம், தேவையில்லாத காரியத்திற்காக நம்ம வந்து ஓடுகிறோம். அதுக்கு அவசியமே இல்லை, அந்த காரியங்கள் நம்மளுக்கு பண்ணணும் அவசியம் இல்லை, எந்த விதத்தில் நம்மளுக்கு நன்மைகள் கொண்டு வராது. ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக சொல்றாரு, நான் எதுவுமே செய்யலை, நான் வீணாக பிரயாசப்படலை, மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கை கடந்து வருகிறது? கர்த்தருடைய வார்த்தை எத்தனை பேர் நாம் பிடித்து கொண்டு இருக்கிறோம்? சரியான ஆட்கள் சரியான காரியத்தை பிடித்து கொள்வார்கள். அல்லேலூயா. சரியான ஆட்கள் என்ன செய்வாங்க? சரியான காரியத்தை பிடித்து கொள்வார்கள். நம்ம எதை பிடித்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்மளுடைய வாழ்க்கை வந்து இருக்குதா? கர்த்தருடைய வார்த்தை நாம் பிடித்து கொண்டு இருக்கிறோமா? அந்த வசனத்தை வாசிங்க, ரொம்ப அழகாக இருக்கிறது. ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளா இருக்கிறோமா? குற்றமற்றவர்களா இருக்கிறோமா? கபடற்றவர்களா இருக்கிறோமா? தேவனுடைய மாசற்ற அப்படின்னா கரைதிரை அற்றவர்களாக இருக்கிறோமா?
எந்த ஒரு பாவக்கரை இல்லாதபடி, கர்த்தர் வெறுக்கக்கூடிய கரை இல்லாதவர்களாக நாம் இருக்கிறோமா? அல்லேலூயா. ரைட் பீப்புள் will always lead you to right path. சரியான ஆட்கள் சரியான பாதையில் உங்களை கொண்டு போவாங்க. தவறான ஆட்கள் தவறான பாதையில் உங்களை கொண்டு போவாங்க. எந்த பாதையில் இருக்கிறீங்க உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் எந்த பாதையில் உங்களுடைய வாழ்க்கை கடந்து வருகிறது? அல்லேலூயா. எந்த பாதையில் உங்களுடைய வாழ்க்கை கடந்து வருகிறது? அதே பிலிப்பியரில் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய பாருங்களேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை என்ன செய்யுங்க, சிந்தித்து கொண்டு இருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். சரியான ஆட்கள் உங்களுக்கு நீங்கள் எப்படி வாழணும், நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் என்ன பேசணும், எப்படிப்பட்ட ஒரு தன்மையுடையவர்களாய் நீங்கள் இருக்கணும் என்று சரியான ஆட்கள் உங்களுக்கு பாதையை காண்பிப்பார்கள். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கை சரியான பாதையில் இருக்கா? ஆர் வி ஹோல்டிங் டு த வேர்ட் ஆஃப் காட்? தேவ வசனத்தை பிடித்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கிறோமா? இல்லை நம்மளுடைய இஷ்டத்தை, நம்முடைய ஆசையை, நம்மளுடைய எண்ணங்களை, நம்முடைய சுவாபத்தை பிடித்து கொண்டு இருக்கிறோமா? பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள் சொல்லுவதன்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கா? இல்லை நம்முடைய இஷ்டத்தின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கா? எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கு? கொலோசியர்கள் நிருபத்தில் கூட ஒரு வசனத்தை பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனமுடைய, கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேல் உள்ள உங்கள் அன்பையும் குறித்து நாங்கள் கேள்விப்பட்டோம். கிறிஸ்து இயேசுவின் மேல் உள்ள விசுவாசம், பரிசுத்தவான்கள் எல்லார் மேல் உள்ள அன்பு. நம்முடைய அன்பு எங்கே இருக்குது? நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்குது? நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்குது? பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். எப்பொழுதும் உங்களுக்காக என்ன செய்கிறேன்? நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரோடு நான் மன்றாடி கொண்டு இருக்கிறேன். சரியான ஆட்கள் சரியான காரியத்தை செய்வார்கள். ஆமென். சரியான ஆட்கள் சரியான காரியத்தை செய்வாங்க. ஆமென். the qualities of a right person. சரியான ஆளுக்குரிய தன்மைகள் என்ன தெரியுமா? லூக்கா சுவிசேஷத்தில் பார்க்க முடியும். லூக்கா அந்த 7ஆம் அதிகாரத்திலேயே நம்ம பார்க்க முடியும். சரியான ஆள் அப்படின்னா அவனுடைய தன்மைகள் என்ன? the qualities of a right person. the qualities of a right person. சரியான ஆளுக்குரிய தன்மைகள். முதலாவது நான் அதே அந்த 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், 1லிருந்து 4 வசனங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ஜனங்களுடைய காதுகள் கேட்கும்படி சொல்லி முடிந்த பின்பு கப்பர்நகமுக்கு போனார். அங்கே 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருந்தான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது அவர் வந்து தன் வேலைக்காரனை குணமாக்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொள்ளும்படி யூதருடைய மூப்பரை அவரிடத்தில் அனுப்பினான். அவர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்வதற்கு அவன் எப்படி இருக்கிறான்? பாத்திரனா இருக்கிறான். the qualities of a right person. Number 1 பாத்திரனா இருக்கணும். deserving. You have to be deserving. Hallelujah. the qualities of a right person. முதலாவது பாத்திரனாய் இருக்கணும். deserving. தகுதி உள்ளவனாய் இருக்கணும். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு தகுதி நமக்கு இருக்கா? this is very important for a Christian. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி இருக்கணும். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற தகுதி இல்லைன்னா
என்னதான் நம்ம குட்டிக்காரன் அடித்தாலும் தலையில தண்ணி குடித்தா கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த தகுதி என்றைக்கு வருகிறதோ அன்றைக்கு நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அது வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் ஒரு நாளும் எப்பொழுதுமே நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆர் வி டிசர்விங்? நாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை பாருங்க. அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் என்ன செய்யப்படுமா? அதிகமாய் கேட்கப்படும். அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரா இல்லையா? ஐயோ இல்லைங்க, எனக்கு ஆசீர்வாதமே கொடுக்கல. நல்லா கவனமாக கேளு. பணம் காசு மாத்திரம்தான் ஆசீர்வாதம் நினைக்காத. அல்லேலூயா. பணம் காசு வீடு சொத்து சுகம் இது மாத்திரம்தான் ஆசீர்வாதம் என்று நினைக்காத. சரீரத்தில் சுகம் இருக்குதா, பலன் இருக்குதா, ஆரோக்கியம் இருக்குதா, 3 வேளை சாப்பிட்றோமா, இருக்க வீடு இருக்கா? அல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதம். ஆக்சிஜன் இல்லாமல், நல்லா கவனமாக கேளு, ஆக்சிஜன் இல்லாமல் உன்னால சுவாசிக்க முடியுதா? ஆமாவா இல்லையா? இங்கே யாராவது ஆக்சிஜன் சிலிண்டரோட நீங்கள் சுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நான் தமிழில் தான் கேட்குறேன். இந்த இடத்துல இருக்கிறவங்க யாராவது ஆக்சிஜன் சிலிண்டரோட நம்ம சுவாசிக்கிறோமா இங்கே? ஆமாவா இல்லையா? இல்லை, நம்மளே தானே சுவாசிக்கிறோம். எத்தனையோ பேர் அவர்களே சுவாசிக்க முடியாத அளவுக்கு ஆக்சிஜன் சிலிண்டர் வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலை இல்லை. அப்படின்னா இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, சாப்பாடு டியூப்ல, யாராவது இப்போ டியூப்ல சாப்பிட்றோமா? சாப்பாடு மூக்கு வழியாக டியூப் போட்டு சாப்பாடை கரைத்து மிக்சியில் அடித்து அந்த சாப்பாடை டியூப் மூலமாக நமக்கு கொடுக்குறார்களா? நல்லா சாப்பிட்றோம். அல்லேலூயா. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். வாடகை வீடு இருந்தாலும் நமக்குன்னு ஒரு வீடு இருக்கா இல்லையா? நம்ம யாரும் பிளாட்ஃபார்ம்ல இல்லை. அல்லேலூயா. இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆமென். எத்தனை ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களிடத்துல கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? உன்னுடைய தன்மை கிறிஸ்துவை போல மாறணும்னு என்று ஆண்டவர் கேட்கிறார். கொடுத்த ஆண்டவரை போல நீ மாறணும்னு கேட்பதில் என்னங்க தப்பு? நமக்கு சுகன் பலன் ஆரோக்கியம் எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்குறாரு. நம்ம தேவைகளை சந்திக்கிற இந்த ஒரு வருஷ காலம் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகிறார். இன்னும் 2 நாள்ல இந்த வருஷம் முடிய போகுது. இந்த 365 நாட்கள் அப்படியே சேர்த்துக்கிறேன். நான் 2 நாட்கள் சேர்த்துக்கிறேன். 365 நாட்களை நாம் கடந்து வரும்படியாக கர்த்தர் செய்தார். இன்னைக்கு வெளியே போய் திரும்ப வீட்டுக்கு வரோம்னா அது பெரிய கிருபை. எத்தனை விபத்து நடக்குது, எத்தனை ஆபத்து நடக்குது, எத்தனை கர்த்தர் எவ்வளவெல்லாம் கிருபையாய் பாதுகாக்கிறார். நம்ம வீட்டில் இருக்கிற ஆண்கள் எந்த விபத்தும் வராதபடி, எந்த பிரச்சனையிலும் சிக்கிக்கொள்ளாதபடி எத்தனை நாட்கள், இந்த 365 நாட்கள் ஆண்டவர் பாதுகாக்கிறார். இதை விட என்னங்க பெரிய ஆசீர்வாதம் வேணும்? எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் என்ன செய்யுது? அதிகமாய் கேட்கப்படுகிறது. கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறாரு. நீ என்ன பதில் சொல்ல போற? என்ன பதில் சொல்ல போற? தகுதி உள்ளவர்களாக இருக்கிறோமா? ஆசீர்வாதம் வேண்டும் வேண்டும் என்று நீ கேட்கிறாயே, அதற்கு தகுதி உள்ளவனாய் நீ இருக்கிறியா? இதுவரைக்கும் கொடுத்ததற்கு நீ தகுதி உள்ளவனாய் இருக்கிறியா? அல்லேலூயா. இதுவரைக்கும் கொடுத்த ஆசீர்வாதத்திற்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்கிறோமா? யோசித்து பார் சகோதரா, சகோதரி. அல்லேலூயா. ஒரு வேலைக்கு ஒருவனை எடுக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் குவாலிஃபிகேஷன் இருக்கு என்று பார்க்கிறோம். எந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இல்லாமல் ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். யோசித்து பார், சிந்தித்து பார். அல்லேலூயா. The qualities of a right person. சரியான ஆளுக்குரிய தன்மை என்ன தெரியுமா? நம்பர் 1, பாத்திரவானா இருக்கணும், டிசர்விங். அந்த யூத மூப்பர்கள் அவங்க ஆண்டவராகிய இயேசுவினிடத்துல ரொம்ப அழகான ஒரு காரியத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்ல? 4வது வசனம். அவர்கள் இயேசுவினிடத்துல அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்வதற்கு அவன் எப்படி இருக்கிறான்? பாத்திரனாய் இருக்கிறான். அவன் he is deserving.
he is deserving. அவன் எப்படி இருக்கிறான்? பாத்திரனாய் இருக்கிறான். Are we deserving? நம்ம பாத்திரனாய் இருக்கிறோமா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு பாத்திரனாய் இருக்கிறோமா? உன் பேச்சு பாத்திரனாய் உனக்கு ஆண்டவர் முன்பாக கொண்டு வந்து நிற்குதா? உன்னுடைய தன்மைகள் நீ பாத்திரவானாக கர்த்தரோட நீ கேட்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு உன்னை தகுதியுள்ளவனாய் மாற்றுகிறதா? யோசித்து பார். உன்னையே நீதிமானாய் மாற்றாதே. அல்லேலூயா. தன்னைத்தான் உயர்த்துகிறவனை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தாழ்த்துவார். தன்னைத்தான் தாழ்த்துகிறவனை தான் ஆண்டவர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஆர் வி டிசர்விங்? யாக்கோபின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை பார்க்கலாம் வேகமாக. யாக்கோபின் எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டு இருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய். அழகான ஒரு காரியத்தை யாக்கோபு ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்றாரு. எப்பா நீ ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை நான் இந்த காரியம்லாம் நான் செய்யறேங்க, ஆனா இந்த காரியங்கள் நான் செய்யலைங்க. அல்லேலூயா. கொலை நான் கொலைலாம் செய்யலைங்க, நான் விபச்சாரம் செய்யலைங்க, நான் கஞ்சா அடிக்கலை, நான் இப்படிப்பட்ட தண்ணி அடிக்கலாம், நான் இப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் நான் செய்யலைங்க. ஆண்டவர் ஏங்க நான் ஆசீர்வதிக்க மாட்டேன்றாரு? சகோதரா சகோதரி, அதான் யாக்கோபு சொல்றாரு, எப்பா ஆண்டவர் சொல்லுகிறது நிறையா இருக்குது. நீ உனக்கு சாதகமான காரியங்கள் மாத்திரம் நீ செய்யாம இருக்கலாம். இன்னும் நீ எத்தனை காரியங்கள் நீ செய்து கொண்டு இருக்கிற, இன்னும் எத்தனை பொய் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில, ஊழியனுடைய வாழ்க்கையில, விசுவாசினுடைய வாழ்க்கையில எத்தனை பொய் வருது. அல்லேலூயா. எத்தனை பொய் வருது, எத்தனை கர்த்தர் வெறுக்கக்கூடிய எத்தனை காரியங்கள் நீதிமொழிகள்ல பலமுறை நாம் பார்த்திருக்கிறோம். கர்த்தர் அருவருக்கக்கூடிய 7 காரியங்கள் இருக்கு நீதிமொழிகள் புஸ்தகத்துல. கர்த்தர் அருவருக்கக்கூடிய 7 காரியங்கள் தெரியுமா உங்களுக்கு? பொய் நாவு. நீதிமொழிகள் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல நீங்க 16ஆம் வசனத்துல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா கவனமா கேளுங்க. கொலை மாத்திரம்தான் பாவம் இல்லை, விபச்சாரம் மாத்திரம்தான் பாவம் இல்லை, திருடுறது மாத்திரம்தான் பாவம் அல்ல. கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியம் பொய் நாவு. எத்தனை பொய் பேசுறோம். அல்லேலூயா. எத்தனை பொய் சரளமா வருது. தகுதி உள்ளவனா இருக்கிறோமா? ரைட் பர்சன், சரியான நபர் அப்படின்னா பாத்திரவானா இருக்கணும். அந்த பாத்திரவானுக்கு தான் ஆசீர்வாதம் வரும். நம்ம பாத்திரவானா இருக்கிறோமா? பொய் இருந்ததுன்னா பாத்திரவானா இருக்க முடியாது. வசனத்தை பார்க்க நீதிமொழிகளின் புஸ்தகத்துல என்ன பார்க்கிறோம்? 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 எப்படி இருக்குங்க? அருவருப்பா இருக்கு. அருவருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா? நீங்களே சொல்லு. ஒரு மனிதனை கர்த்தர் அருவருத்தா அந்த மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? இல்ல. அப்படின்னா எதை அருவருக்கிறாரு? பொய் நாவு. அல்லேலூயா. குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை, துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம். எப்படி? துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம். இருதயம் எப்படி இருக்குது? மோசமான இருதயமா இருக்குது. மோசமான இருதயமா இருக்கிறது. துர் ஆலோசனை, தப்பான ஆலோசனை, தப்பான காரியங்கள் பேசுவது, தப்பான காரியங்கள் பண்ணுவது. அந்த இருதயம் எப்படி இருக்கும்? மோசமான காரியங்கள் செய்யுது. எப்படி கர்த்தர் என்ன செய்கிறார்? அருவருக்கிறார். அப்படி அருவருத்தா எப்படி உனக்கு ஆசீர்வாதம் வரும்? ஆசீர்வாதம் வராதே. ஏன்? நீ பாத்திரவானா இல்லையே. ஏன் பாத்திரவானா இல்ல? இந்த தன்மை உன்னிடத்துல இருக்கிறதே, இந்த சுவாபம் உன்னிடத்துல இருக்கிறதே, எப்படி நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அல்லேலூயா. எப்படி இருக்குது வசனம்? என்ன அழகா இருக்கு பாருங்க. துர் ஆலோசனை பிணைக்கும் இருதயம், தீங்கு செய்வதற்கு விரைந்தோடும் கால்கள். தீமை செய்வதற்காகவே கால்கள் ஓடுது. ஓடி 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 நீ என்ன காரியத்தை பேசி கொண்டு இருக்கிற, யாரை பத்தி பேசுற, என்ன பேசி கொண்டு இருக்கிற, யாரை பத்தி சொல்ற, ஓடி ஓடி போய் சொல்றியே. நீ பாத்திரவானா இருக்கிறியா? எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்கப்படும். ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில இந்நாள் வரைக்கும் உன்னை பாதுகாத்து, இந்நாள் வரைக்கும் தேவ சுவாசத்தை உடையவனாய் நீ இருக்கிறாயே. அந்த சுவாசம் உன்னிடத்துல வெளியே போச்சுன்னா நீ எப்படி இருப்பேன்னு யோசித்து பார் சகோதரா சகோதரி. ஆர் வி டிசர்விங்? நம்ம பாத்திரவானா இருக்கிறோமா? தகுதி உள்ளவனா இருக்கிறோமா? 365 நாட்கள் கத்தி கதறி புலம்பிக் கொண்டு இருக்கிறாயே.
நீ தகுதி உள்ளவனா இருந்தா நீ புலம்பணும்னு அவசியமே இல்லை, நீ கதறணும்னு அவசியம் இல்லை, நீ கண்ணீர் சிந்தணும்னு அவசியம் இல்லை. நீ முழங்கால் படிவதற்கு முன்பதாக உன்னுடைய சூழலை ஆண்டவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.